கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த புதிய மாதத்தில், இந்த முதல் வாரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நம்மோடு தேவன் பேச விரும்புகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 12ஆம் மாதத்தினுடைய முதல் நாளில், முதல் ஓய்வு நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். இந்த புதிய மாதத்தில் அநேக காரியத்தில் நாம் ஜெயாளிகளாக, ஜெயம் பெற்றவர்களாக கடந்து போவதற்கு கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நீங்கள் விசுவாசிச்சிங்க தான் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற இந்த 11 மாதங்கள் கடந்து வந்த தோல்வி, நீங்கள் பட்ட அவமானங்கள், நீங்கள் பட்ட நிந்தைகள் நிச்சயமாக கர்த்தர் சொல்லுகிறார், அது ஜெயமாக மாற்றப்படும். நம்முடைய தேவன் ஜெயத்தை தருகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும், ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த தூதினுடைய தலைப்பு, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை இந்த புதிய மாதத்தில் தர வேண்டும் என்று நமக்கு விரும்புகிறார். இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் தோல்வி, வேலையில் தோல்வி, படிப்பில் தோல்வி, எக்ஸாமில் தோல்வி, இல்லையா, பல காரியங்களில் நம்ம தோற்று போயிருக்கிறோம். தோல்விகள் உலகத்துக்கு வரணும். நம்முடைய தேவன் வெற்றி சிறந்திருக்கிறவர், ஜெயத்தின் தேவன். அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். அப்போ தேவன் நம்மை ஜெயத்தின் பாதையில் இந்த புதிய மாதத்தை நடத்தும்படியாக விரும்புகிறார். குதிரையானது யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுகிறது. இந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. அதுக்கு நல்ல உணவை கொடுத்து, நல்ல பயிற்சியை கொடுத்து, நல்லா அதை ட்ரெயின் பண்ணி, அதை யுத்த காலத்துக்கு கொண்டு போவாங்க. எப்படி ஓடணும், எப்படி யுத்த காலத்தில் அது எப்படியெல்லாம் அதை தாண்டி நடக்கணும், இந்த யுத்த வீரன் ஏறும்போது எப்படி யுத்தத்தை பயிற்சி வைக்கணும்னு அந்த குதிரையை நாளைக்கு யுத்தம்னா இன்றைக்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்துறது இல்லை. அது பல நாட்கள் குதிரையை யுத்த நாளுக்குன்னு ஆயத்தப்படுத்துகிறாங்க. இந்த ஆயத்தம் பண்ணுகிற வேலையில் அந்த குதிரை எவ்வளோ ஒத்துழைக்குதோ அவ்வளவு அந்த குதிரை ஜெயிக்கிறது. இதை பிள்ளைகள் எக்ஸாம் படிக்கிறாங்க, ஒரு நாள் தான் ஒரு பாடத்தை எழுத போகிறாங்க. ஆனால் வருஷம் முழுமைக்கு அந்த பாடத்தை படிக்கிறாங்க. ஏன்? அந்த ஒரு வருஷம் முழுவதும் படிக்கிற பாடத்திட்டம் அந்த ஒரு நாளில் அவங்களுக்கு ஒரு பயிற்சியை, ஒரு பரீட்சையை வைக்குது. அதே போல் நாம் ஜெயம் பெறுவதற்கு, நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் ஆயத்தத்தோடு இருக்கிற ஒரு குதிரைகளாக இருக்கணும். சும்மா சபையில் ஒரு என்ன சந்திக்க போகிறோம், எதை பார்க்க போகிறோம் தெரியாமல் இருக்கக்கூடாது. இந்த 12ஆம் மாதத்தில் நீ எதை சந்தித்தாலும் எனக்கு தெரியணும், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இதை நான் ஜெயத்தோடு கடந்து போவேன். நீ எதை சந்தித்தாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். கரெக்டு, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நீ வந்திருக்கிற, எனக்கு தெரியுது, ஆனால் நான் இதை ஜெயம் பெறுவேன். நமக்குள்ளே ஒரு ஆயத்தம் இருந்துச்சுன்னா நாம் அதை ஜெயித்து கொண்டே இருக்கலாம். ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக சொல்லப்பட்டுக்கிறது. அங்கே ஆம்பிளிஃபைடு இங்கிலீஷ் பைபிளில் அதை சொல்லும்போது, the horse is prepared for the day of the battle, but the deliverance and the victory of the Lord என்று ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைடு பைபிளில் இப்படி சொல்லப்பட்டுக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படுகிறது. அந்த நாள் என்றைக்கோ வரப்போகுது, ஆனால் அந்த நாட்களுக்கு முன்னதாகவே அது ஆயத்தம் பண்ணப்படுகிறது. எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் அதுக்கு யுத்தம் வருதுன்னா, முன்னாள் இருந்தால் யுத்தம் இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு தெரியாது. யுத்தம் எப்போ வேணால் வரலாம். ஆனால் குதிரை எப்போ எப்படி இருக்குதுன்னா, எப்பவுமே ஆயத்தமாக இருக்குது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த 12ஆம் மாதத்தில் எந்த சூழ்நிலைகள் எப்படி வரும் நமக்கு தெரியாது. அது இயற்கையாக வரலாம், செயற்கையாக வரலாம், போராட்டம் வரலாம், நிந்தை வரலாம், தோல்வி வரலாம். எது வந்தாலும் நாம் ஆயத்தமாக இருந்தால் அதை ஜெயம் பெற்று போக முடியும். நம்ம ஆயத்தம் இல்லாவிட்டால் நம்ம ஜெயம் பெற முடியாது. இன்றைக்கி பிள்ளைகள் இந்த ட்ரெயின் வரும்போது பாருங்கள், ஆயத்தமே இருக்காமல் இருக்கிறவங்க ஓடுவாங்க, வேகமாக ஓடுவான், ட்ரெயினை பிடிக்காமல் விட்டுருவான். ஆனால் ஆயத்தமாக இருக்கிறவங்க பாருங்கள், முன்னதாகவே காத்திருந்து அதை சரியான நேரத்தில் பிடிச்சி நேரத்துக்கு கடந்து போகிறாங்க. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கிறது. இன்றைக்கி நாம் பல காரியத்தில் தோற்று போகிறோம். சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, எது எடுத்தாலும் தோல்வி தான். ஆமாம், நான் தோற்று போனவன் தான். நீ கோழை இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஜெயிப்பதுக்கு என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், நீ தோல்விக்காக, விரக்தி அடைகிற வாழ்க்கைக்காக தெரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்குது, நம்முடைய தேவனுடைய சமூகத்திலேருந்து நமக்கு ஜெயம் வரும். உலகத்திலேருந்து ஜெயம் வராதுங்க, மனுஷனிடத்துல ஜெயம் வராதுங்க. விடுதலை ஜெயமெல்லாம் மனுஷன் தர முடியாது. நமக்கு ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நீ செய்ய வேண்டியது ஆயத்தப்பட வேண்டும். எல்லா காரியத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். எந்த காரியத்துக்கு நீ ஆயத்தமாக நின்னா எதையும் ஜெயிக்க முடியும். இந்த 100 பேர் ஒரு ரேஸுக்கு ஓடுறாங்க. ரேஸை பாருங்கள், அந்த மேரத்தான் ரேஸு, மற்ற ரேஸை பாருங்கள். ரேஸு ஓடுறவங்க 100 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஜெயிக்க போகிறது ஒரு ஆள் தான். அதனால் 91 பேர் நினைக்கிறாங்களா நான் தோற்று போவேன்னு? இல்லையே,
நான் ஒரு ஆள் தான் ஜெயிக்க போகிறேன், மிச்சம் 99 பேர் தோக்க போகிறாங்கன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. எல்லாம் விட்டால் 100 பேர் அந்த ரேஸுக்கு போக முடியாது. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? 100 பேர் ரேஸுக்கு போகிறான்னா 100 பேர் ரேஸில் நிற்கிறான். 100 பேர் மனதில் என்ன இருக்குது? நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன். ஆனால் ஜெயிக்க போகிறது ஒரு ஆள் தான். ஆனால் அவன் மனதில் என்ன இருக்குது? நான் ஜெயிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறான்? முன்னிலிருந்தே ஆயத்தப்படுறான். ஒருவேளை தோல்வி இருக்கலாம், ஜெயம் இருக்கலாம், ஆனால் முன்னதாகவே அவன் பயிற்சி எடுக்கிறான். இப்படி நம்ம ஓடணும், இத்தனை நிமிஷத்தில் நம்ம முடிக்கணும், இத்தனை நிமிஷத்தில் நம்ம அதை ஜெயிச்சிடணும், இத்தனை நிமிஷத்தில் நம்ம அதை கடந்துடணும். இந்த ஆயத்தமும் இந்த மனதைரியமும் இந்த விசுவாசமும் அவன் ஓட்டத்தில் அவனை ஜெயத்தின் எல்லைக்கு கொண்டு போய் அவனை ஜெயாலியாக மாற்றுகிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சரியான ஆயத்தத்தோடு, சரியான ஒரு குறிக்கோளோடு, எதிர்பார்ப்போடு, ஆயத்தத்தோடு செல்லும்போது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தணும். அது சரியான ஆயத்தத்தில் இருந்தால் கர்த்தர் அதுக்கு ஜெயத்தை தருகிறார். ஜெயம் ஆயத்தம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது, நீ கர்த்தருக்குள்ளே ஆயத்தப்பட வேண்டும். ஒரு குதிரையை எப்படி ஆயத்தப்படுத்தப்படுகிறதோ நாம் அப்படி யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். இந்த குதிரை ஏதோ பந்தயத்துக்கு ஓடுற குதிரை இல்லை, இது போர்க்களத்தில் நிற்கிற குதிரை. சொல்லப்பட்டு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறது. நமக்கு என்ன யுத்தம் இருக்குது தெரியுமா? எபேசியரில் வாசிக்கும் போது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவன் மேலே நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. சத்துருக்கள் மேலே நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. பிசாசின் வல்லமைகளோடு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. அதை நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ஆகவே நீங்கள் அந்த நாட்களில், அந்த தீங்கு நாட்களில் அவனை எதிர்ப்பதற்கு ஆயத்தத்தும் உள்ளவர்களாக இருக்கணும். ஆவியின் பட்டயம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், கேடகம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். எதை நீ பற்றி கொள்ளும் போது இந்த குதிரை எதை கண்டு மிரளாது. சில குதிரை பாருங்கள், பட்டாசு போட்டால் மிரண்டுறோம். ஆனால் இந்த குதிரை பாருங்கள், எத்தனை வெடி வச்சாலும் மிரளாது. ஏன்னா இது சரியாக பயிற்சி வைக்கப்பட்டிருக்கு. சில பேர் பிரச்சனைன்னு சொன்னாலே மிரண்டு போகிறீங்க. சில பேர் தோல்வி வர்ற மாதிரி இருந்தாலும் தோற்று போகிறேன்னு சொல்லிடுறாங்க. இந்த வெஸ்டல் மேனியா மாதிரி, இந்த குத்து சண்டை மாதிரி கையில் ஒரு யுத்தம் இருக்குது. நீ இந்த கையை சாட்சி விளையாடுவாங்களே, அந்த கேமில் ஜெயிக்கிற தோல்வி கட்டத்தில் வந்துச்சுன்னா அவனே சொல்கிறான், நான் தோற்று போயிட்டேன். அந்த மாதிரி நம்ம தோல்வி அடைகிறோமோ தோற்று போகிறோமோ தெரியல. ஆனால் நாமளும் என்ன நினச்சிக்கணும்? தோற்று போவோம், நம்ம தோல்வி அடைவோம். ஏன்னா உனக்கு ஆயத்தம் இல்லை. நீ ஆயத்தம் இல்லாததுனால உன்னால் ஜெயம் பெற முடியவில்லை. இந்த குதிரை யுத்தத்தில் பயிற்சிக்கு, இதுக்கு வெடி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈட்டி கொண்டு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எத்தனை 1000 பேர் நின்னாலும் மிரளாது, பயப்படாது. ஏன்னா இது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. உன் கண்ணுக்கு முன்னாடி 1000 பேர் விழுவான், 10 பேர் செத்துட்டு இருப்பான், 10 பேர் வியாதியில் இழுத்துட்டு இருப்பாங்க. செய்வின, மாந்திரிக, வல்லமை, பிசாசு எல்லாம் போராடும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, அவன் யுத்தத்தில் பயிற்சி இல்லாதவன். கர்த்தர் உன்னை யுத்தத்தில் பயிற்சியில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த யுத்த காலத்தில் நிற்கிற நீயும் நானும் எந்த வல்லமைகள் நேரிட்டாலும் நமக்கு பயம் இல்லை. ஏன்னா நம்ம ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஜெயம் நிச்சயம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதை விளங்கிக் கொள்கிறது மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எங்கே நிற்கிற குதிரை தெரியுமா? இப்போ மெரினா பீச்சில் சில குதிரை இருக்குது, அது வேடிக்கை காட்டுறதுக்கு. சில குதிரை இருக்குது பாருங்கள், இந்த உலகத்தில் போகிற வர குதிரைலாம் தான் இந்த ராட்டினத்தில் இதில் வச்சுருக்கிறாங்களே, சேரியாட்டில் வச்சுருக்கிறாங்களே, ரதத்தில் வச்சு கல்யாணத்தில் இழுத்துட்டு போகுது, அந்த குதிரை இருக்குது. ஆனால் இந்த குதிரை வேடிக்கை காட்டுறதுக்கு, விளையாட்டுக்கு பண்ணுற குதிரை இல்லை, யுத்தத்தில் நிற்கிற குதிரை. நாம் ஒவ்வொருவரும் யுத்தத்தில் நிற்கிறவர்கள். ஒவ்வொரு நாள் நம்ம சந்திக்கிற யுத்தங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு ஆயத்தம் இருக்க வேண்டும். நீ ஒவ்வொரு ஆளுங்க இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட யார் தெரியுமா? நீ ஒரு குதிரையாக இருக்கிறாய். 2 ராஜாக்களை வாசிக்கும் போது எலியாவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எலியாவை குறித்து சொல்லும்போது, எலியா சாதாரணமான ஆள் அல்ல, அவர் ஒரு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவர். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே என்று சொல்லி அவன் அழுததை பார்க்கிறோம். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் எலிசா சொல்கிறான், எலியாவே, நீ யார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ ரதமும் குதிரை வீரரும். ரட்சிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக இந்த சபையில் வைத்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பால், நீ ஒரு ரதம், நீ ஒரு குதிரை வீரன், நீ ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டதான குதிரை. நீ ஜெயத்தை பெறுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ எலியா மற்றவங்க பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம். ஆனால் எலியா கர்த்தருடைய பார்வையில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படி இருந்தார்னா, ஒரு குதிரை வீரர், ஒரு ரதம். நீங்கள் ஒவ்வொரு ஆள் இந்த சபையில் இருக்கிறவங்க கர்த்தருடைய பார்வையில் ஒரு ரதமாக இருக்கிறீங்க. நீ கர்த்தருடைய சேனையாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும். அப்போ நீங்கள் யுத்தத்தில் ஜெயிக்கலாம்.
இன்றைக்கி நமக்குள்ள ஆயத்தம் வரணும். குதிரையை வந்து சரியாக பயிற்சிப்பாங்க, அதை அடிப்பாங்க, அதை சிரிச்சிப்பாங்க, சரிப்படுத்துவாங்க. எதெல்லாம் செஞ்சால் அது வந்து அந்த யுத்தத்தில் நிற்குமோ அதையெல்லாம் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மிரண்டு தோற்று போகிறோம், பயந்து போகிறோம். ஆனால் அந்த குதிரை அப்படி கிடையாது. 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் உள்ளே புகுந்து போய் அதை ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு வல்லமை இருக்கிறது. ஏன்னா அதுக்கு ஆயத்தத்தின் பரீட்சையில் சரியாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. நாம் இந்த புதிய மாதத்தில் சந்திக்கப்படுற எந்த சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு யுத்தத்தில் இருக்கிற ஒரு குதிரை வீரர்களைப் போல நாம் இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் இருந்தால் எதையும் கர்த்தர் நமக்கு ஜெயிக்கும்படியாக கிருபை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்விகளை ஏன் சந்திக்கிறார்கள்? அவர்களுக்கு ஆயத்தம் இல்லை. இன்றைக்கி நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயத்தமாக இருந்த பிரச்சனை இருக்காது. பரவாயில்ல, நாளைக்கு அவங்க வரட்டும், பேசிக்கலாம், சமாளிச்சிருவோம், அப்புறம் என் கர்த்தர் எனக்கு உணர்த்திருக்கிறாரு. அந்த ஆயத்தம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நாளை தினத்தில் இது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்களே, நாளை தினத்தில் தான் இது ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்களே, நான் என்ன சந்திக்க போகிறேன்? ஆண்டவர் சொல்கிறார், நாளை தினத்தை நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. நாளை தினத்தை குறித்து நாளை தினம் கவலைப்படு. நீ இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ கர்த்தருக்குள்ளே ஆயத்தப்பட்டால் கர்த்தர் உனக்கு ஜெயித்து தருகிறார். எலியா என்பவன் நம்மை போல பாடுகள் உள்ள மனுஷன், நம்ம போல துன்பங்கள் உள்ள மனுஷன் தான். ஆனால் தேவனை நோக்கி ஜெபிச்சு கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர். அவர் கர்த்தருடைய பார்வையில் ஒரு ரதமும் குதிரை வீரரும். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருக்கிறவங்க கர்த்தருடைய பார்வையில் ஒரு ரதமும் குதிரை வீரர்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் 1 ராஜாக்கள் 18 வாசிக்கும் போது இந்த குதிரை வீரர் ஆகிய இந்த எலியா எப்படி ஜெயம் பெற்றார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தை வாசித்தால் 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 31 வசனம். இங்கே முதலாவது எலியா எப்படி இங்கே ஜெயம் பெறுகிறார்? இன்றைக்கி நமக்கு சத்துருக்களோடு யுத்தம் இருக்கிறது. எபேசியரில் வாசித்தபடி மனுஷனோடு நமக்கு போராட்டம் இருக்கிறதோ இல்லையோ, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் சேனைகளோடும் இந்த பிசாசின் வல்லமைகளோடும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடும் நமக்கு போராட்டமாகி யுத்தம் இருக்கிறது. இதை நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? இதை எப்படி நாம் ஜெயிக்கலாம்? எலியா வந்து நம்மை போல மனுஷன்தான், ஆனால் ஆயத்தமாக ஒரு குதிரை வீரரை போல நிற்கிறவர். எலியாவுக்கு விரோதமாக 400 பாகாலின் நீங்கள் வாசிக்கும் போது 18 அதிகாரத்தினுடைய 19 வசனத்தில் வாசித்தால் அங்கே கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசியின் வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் என்ன மட்டும் 2 நினைவுகளால் குத்தி குத்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஆகாப் எலியாவை பார்க்கும்போது அவன் சொல்கிறான், நீ வந்திருக்கிற, நீ இப்போ வந்து இங்கே வந்து எல்லாரையும் கலக்கி கொண்டிருக்கிற, நீ வந்து கர்த்தருடைய மனுஷர்களுக்கு இந்த பாகாலுக்குரிய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்புறன்னு சொல்லி அவரை வந்து பயமுறுத்துறதற்கு 400 பாகால் தீர்க்கதரிசிகள் 450 ஏசபேலினுடைய பந்தியில் வீற்றிருக்கிறவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அதை நீங்கள் வந்து வாசிக்க முடியும். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் ஏசபேலின் பந்தியில் வீற்றிருக்கிறதான தோப்பு விக்கிரத்தை வணங்குற 400 பேரும் எலியாவுக்கு விரோதமாக வராங்க. எலியாவுக்கு விரோதமாக 850 பேர் நிற்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் தெரியுமா அவங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றது? ஒரே ஆள் எலியா. எலியா சொல்கிறாரு, நான் உங்களை எளிதாக ஜெயிக்க முடியும். நீங்கள் எனக்கு விரோதமாக 850 பேர் இருக்கிறீங்க, ஆனால் இதை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் என்னை ஏற்கனவே வல்லமையினால் நிரப்பியிருக்கிறார். நாம் ஜெயம் பெறுகிறதுக்கான வழி நாம் ஆயத்தமாக இருக்கணும். 850 பேர் வந்தவொடனே ஓடி போல. 850 பேர் வந்த பிறகு ஐயோ நம்மளை ஏதோ செய்ய போகிறாங்கன்னு எலியா மறைஞ்சு ஓடிடல. நீ ரதமும் குதிரை வீரருமாக வந்தால் 1000 விழுந்தாலும் 10000 விழுந்தாலும் உன்னை அணுகாது என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் ஜெயத்தின் நம்பிக்கையோடு இருக்க முடியும். 850 பேர் நிற்கிறாங்க. எலியா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு காளையை தெரிந்து கொள்ளு, அதை பலி செலுத்து. நீ அக்கினி இறங்குச்சுன்னா அக்கினி வர்ற தெய்வமே தெய்வம். உன் தெய்வம் 850 பேருக்கு முன்னாடி அக்கினி வந்து அதான் தெய்வம். எந்த நினைவுகளை 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்ப. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவி, பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள். பாகால் எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற பாகால் என்ன? பாகால் என்றால் குழப்பம் என்ற அர்த்தம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் குழப்பம் வந்து போராடுது.
உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெறக்கூடாதபடி குழப்பறான் பிசாசு. இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, இப்படி செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செஞ்சால் ஜெயம் பெற்றுமா, அதை செஞ்சால் ஜெயம் பெற்றுமா, இப்படி வாழ்ந்துடலாமா, அப்படி வாழ்ந்துடலாமா என்று பலருடைய வாழ்க்கையை பிசாசானவன் குழப்பி கொண்டிருக்கிறான். பாகாலின் ஆவி ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும்போது ஜெயம் பெறக்கூடாதபடி, வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடி குழப்பத்திலே வைத்திருக்கிறான். எதையுமே சரியான விதத்தில் செய்யக்கூடாதபடிக்கு அவன் மனதை இருளாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கி எந்த டிசிஷனும் சரியாக எடுக்க முடியாதனால தான் நாம் குழம்பி தோற்று போய் உட்காந்துருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இதோ ஜெயத்தை தருகிற தேவன், எலியாவின் தேவன், அப்படி அக்கினினாலே நம்ம விடுவிக்க முடியும். இரண்டாவது, ஏசபேலின் பந்தியின் தோப்பு விக்கிரகத்தை வணங்கினவர்கள். இவர்கள் யார்? ஏசபேல் என்றால் அருவருப்பு, ஏசபேல் என்றால் விபச்சாரம், ஏசபேல் என்றால் பாவம் என்று அர்த்தம். பாவம், விபச்சாரம், இப்படிப்பட்டதான அருவருப்புகள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராடுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அருவருப்பு, தேவனுக்கு விரோதமான அருவருப்பு. 6 தேவன் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். தேவன் வெறுக்கிற காரியங்கள், அருவருக்கிற காரியங்கள் நம்மோடு யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் ஜெயம் பெற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இப்படி பாகால் குழப்பும் போது, இப்படி அருவருப்புகள் குழப்பும் போது, இப்படி விக்கிரகங்கள் எழும்பி நீ இருக்க மாட்ட, நான் உன்னை மேற்கொண்டு பார்க்குறேன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், எலியாவின் தேவனுடைய பிள்ளைகள், அக்கினியினாலே நான் மேற்கொள்ளுவேன். அந்த யுத்தத்தில் ஜெயம் எங்கேருந்து வந்ததுன்னா கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. 850 பேர் பார்க்குறானுங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்றாங்க, பாகாலே வா, இந்த காலையை படித்து நீங்கள் அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்தால் அவன் தியானத்தில் இருப்பான், இல்லை அலுவலாக இருப்பான். இவங்க பாகால தெய்வமா காலையிலேருந்து கூப்பிடுறாங்க, இறங்கு, இந்த பலியை ஏற்றுக்கொள்ளு, எங்களுக்கு கிரியை செய், போராடிட்டே இருக்கிறாங்க. எதுக்குன்னா எலியாவின் தேவன் பொய் என்று காண்பிப்பதற்காக, எலியாவின் தேவன் ஒன்றுமில்லை என்பது காண்பிக்கிறதுக்காக. ஆனால் எலியாவின் தேவன் ஒருவர், ஜெயம் நிறைந்த தேவன் என்பதை எலியா ஒரு மனுஷன் 850 பேர் காட்டினான். நீ இருக்கிற இடத்துல 1000 இல்லை 10000 இல்லை எத்தனை பேர் வந்தாலும் உனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை, நீ ஆராதிக்கிற தேவன் ஜெயத்தை தருகிற என்பதை காண்பிக்கும். நாம் அதை சரியான விதத்தில் விளங்கி கொள்ளணும். பாகாலத்திற்கு காலையிலிருந்து கூப்பிட்றான், பேசவும் இல்லை, சத்தம் விடவும் இல்லை. அப்போ எலியா சொல்கிறாரு, ஏப்பா அது ஒருவேளை அலுவலாக இருக்கலாம், ஒருவேளை எங்கேயா போயிருக்கலாம், நீ கூப்பிட்டுட்டே இரு. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கத்துறாங்க. இப்போ இந்த இந்துக்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க வராங்க, அது பேசுமானா பேசாது. இவன் பாவம் அதுக்கிட்ட கத்தி கூப்பாடு போட்டு பரண்டு உருண்டுட்டு இருக்கிறானே தவிர அது பேச போகிறது இல்லை. ஏன்னா அதை செஞ்சதே ஒரு மனுஷன்தான். செஞ்சது போய் செஞ்சதுக்கிட்ட பேசுமா? நான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த 5 தலை பாம்பு பார்த்துருக்கீங்களா? 5 தலை பாம்பு இப்போ சிலை பார்த்துருக்கீங்களா? வண்டலூர் ஜூ போயிருக்கீங்களா? வண்டலூர் ஜூ எங்கேயாவது 5 தலை பாம்பை பார்த்தேன், கை உயர்த்துங்க பார்க்கலாம். 5 தலை பாம்பு நான் இங்கே பார்த்தேன், அந்த புத்தில் பார்த்தேன், இந்த புத்தில் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஒரு மனுஷனை குருடாக்கி வைத்தது இந்த உலகத்தில் இங்கே மட்டும்தான். பார்த்துக்கல 5 தலை பாம்பு? நான் எல்லாட்டையும் கேட்பேன், போகிற இடத்துலாம் அந்த புத்து வச்சுக்கிறதுலாம் கேட்பேன், ஏப்பா நீ எங்கேயா 5 தலை பாம்பு? அது 100 வருஷம் ஆனால் தான் 5 தலை வரும். 100 வருஷத்துக்கு நீயே இருக்க மாட்டேன், அப்புறம் அது எப்படி இருக்கும்? 100 வருஷத்துக்கு மனுஷன் இருப்பானா? அவனே செத்து போயிடுறான் 70 80. இது எங்கே 100 வருஷம் இருந்து அதுக்கு 5 தலை அதை இவர் பார்த்து, இது பால் ஊற்றினவனா இவர் குடிச்சு இவர் ஆசிர்வதிக்கு ப்ளஸ் பண்ணிட்டான். அது ப்ளஸ் பண்ணியிருந்தா நீ 100 வருஷம் வாழ்ந்திருப்பேன். நீ தான் பாதியில் டிக்கெட் வாங்குறிய இல்லையா? 100 வருஷம் வரைக்கும் அது உயிரோடு இருந்து உனக்கு காக்கிறதா இருந்தா நீ 100 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கலாமே. நீ தான் பாதியில் டிக்கெட் வாங்கி அதுக்கு பால் ஊற்றுறது மாதிரி உனக்கு ஊற்றுறான்ல. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதை நம்பி அதை நம்பி ஓடி கூப்பாடு போடுறதுனால ஒன்றும் ஜெயம் பெற முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு உயர்த்தும் போது தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறார். 850 பேர் நிற்கிறாங்க, ஒரே ஆள் எலியா நிற்கிறான். இவனுங்க பார்க்குறாங்க, என்னடா இவன் ஏதோ அக்கினி அனுப்புறேன்னு சொல்கிறான். நாங்கள் கூப்பிட்டு பார்த்தா அக்கினியும் வரல, சத்தமும் வரல, பேச்சும் வரல. நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லை. எலியா என்ன தெரியுமா செஞ்சார்? நீங்கள் வாசிச்சு பாருங்கள், 31ஆம் வசனத்தில் 30ஆம் வசனம் வாசிங்க. 30 கவனிங்க, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். எப்படி எலியா இந்த சத்துருக்களை ஜெயம் பெற்றார்? குழப்பத்தை நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம், அருவறுப்புகளை எப்படி ஜெயிக்கலாம், பாவ வல்லமையில் நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம், சத்துரு இப்படி வெள்ளம் போல் வரும்போது, புறஜாதியார் வரும்போது, விக்கிரக ஆராதனைக்காரன் உனக்கு விரோதமாக எழும்பும்போது நீ எப்படி ஜெயிக்கலாம், அதை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
நீங்கள் வாழ்க்கையில் எந்த விக்கிரக ஆராதனை புறஜாதியுமே வெட்கப்பட்டு போகக்கூடாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. புறஜாதியாக முன்பாக மற்ற ஜனமா நீ தலை குனிந்து போவது கர்த்தர் விடமாட்டார். அவன் 1000 பேர் நிற்கலாம், நீ ஒரு ஆள் தனி மனுஷன் இருந்தால் கர்த்தர் ஜெயம் உனக்கு தான். அவனுக்கு ஜெயத்தை ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்க போகிறது இல்லை. இதை நீ விசுவாசித்தா போதும், தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். அவன் பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த பலிபீடத்தை சரிப்படுத்துகிறார். இன்றைக்கி நம்ம சரியான பலிபீடமாகிய ஜப ஜீவியத்துக்குள்ளே வந்துட்டோம்னா ஜெயம் நிச்சயம். தகர்க்கப்பட்ட பலிபீடம் தகர்க்கப்பட்ட போது எலியா அதை மறுபடியும் செப்பனிட்டு பலிபீடத்தை கட்டி 12 கோத்திரத்துக்கு 12 கற்களை தெரிந்து கொண்டு அந்த கற்களாலே பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தை கட்டைகளால் நிரப்பி அதன் மேலே 4 குடம் தண்ணீரை 3 விசை ஊற்றினதாக வாசிக்கிறோம். இது ஒவ்வொன்றதுக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது பலிபீடத்தை செப்பனிட்டான். இது எதை காண்பிக்கிறது? மறுபடியும் நீ ஜபஜீவியத்துக்கு வந்துடணும். இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் தோல்வி, சத்துரு எழும்புறானா, நீ பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்கிற தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை மறுபடியும் கட்டணும். பலிபீடம் என்பது தேவனுக்கு பலி செலுத்துகிற இடம். நீ தகன பலி ஏறெடுக்கும் போது, ஜபம் பண்ணும் போது, துதிக்கும் போது கர்த்தர் அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இறங்கி உனக்கு அற்புதங்களை செய்கிறார். ஜபஜீவியத்தில் மறுபடியும் நீ எழும்பிட்டனா எந்த வல்லமை உன்னை எதிர்க்கவே முடியாது, எந்த ஆவி உன்னை எதிர்க்க முடியாது. ஏன்னா கர்த்தர் ஜெயமளிக்கிற தேவன், யுத்தத்தில் அவர் ஜெயாளிகளாக இறங்கி விடுவார். இப்போ முதல்ல பலிபீடத்தை செப்பனிட்டு நீ கட்ட ஆரம்பிச்சிடணும். சரிப்படுத்த முடியாத நமக்குள்ள இருக்கிற பாவகரமான காரியங்களை நீக்கி பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டிடணும். 12 கோத்திர கற்களை அவனை கொண்டு வந்து அதை சுற்றிலுமாக பலிபீடத்தில் வைத்தான் என்று நீங்கள் 32ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். பலிபீடத்தை சுற்றிலும் தானியத்தை அளக்கிற 2 படி விதை விதைக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, முதலாவது அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான். 12 கற்களை எடுத்துக்கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். குடும்பத்தை வார்த்தையில், அபிஷேகத்தில், கிறிஸ்தியஸ் ஜபஜீவியத்தில் கட்டணும். பலிபீடம் என்பது குடும்பத்தை ஜபத்தில் கட்டுகிறதை காண்பிக்கிறது. இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தை ஜபத்தில் கட்ட முடியுதா? பிள்ளைகளை ஜபத்தில் உட்கார வைக்கிறீங்களா? 12 கோத்திரத்துக்கு 12 கற்கள். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கணும். 5 பேர் இருந்தால் 5 பேர் உட்காரு, 4 பேர் இருந்தால் 4 பேர் உட்காரு, 6 பேர் இருந்தால் 6 பேர் உட்காரு. பலிபீடத்தில் 12 கற்களும் வந்துருச்சு. ஒரு கோத்திரம் கூட என்ன பண்ணல, விட்டு விடலை. இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம்? நான் ஜபம் பண்ண அவர் உட்கார மாட்டார், இவர் ஜபம் பண்ண அவன் உட்காரான், உட்காரல, இருக்கிறான், இல்லை, போகிறான், வரான், கண்டுக்காது. நீ தேவசமத்தில் யோசுவா சொல்கிறது போல் நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உட்காரு, நீ ஜபத்தில் உட்காரு. நீ ஜபம் இல்லாமல் அவன் வரல, இவன் வரல, இப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பலிபீடத்தை நஷ்டப்படுத்தாத. பலிபீடத்தில் கல்லை கொண்டு வந்துடணும். கல் எதை காண்பிக்கிறது? இது வசனத்தை காண்பிக்கிறது. 12 பேருக்கு தகுந்த வார்த்தையை பிடிச்சு நீ ஜபத்தில் உட்காந்து ஆரம்பிச்சிடணும். உன் கற்பனைகளுக்குள்ளே வந்துடணும், கட்டளைகளுக்குள்ளே வந்துடணும். வார்த்தையை பிடிச்சு தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு கட்டி எழுப்பும்போது கர்த்தர் 2வது அவன் 3வது காரியம் என்ன செஞ்சானா? வாய்க்காலை வெட்டுனா. இது எதை காண்பிக்கிறது? தண்ணீர் வரணும்னா வாய்க்கால் இருக்கணும். இப்போ வரப்புகளை பாருங்கள், வாய்க்கால் வெட்டினா தண்ணி இறங்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்துக்கு முன்னாடி வாய்க்காலை வெட்டணும். இதை எதை காண்பிக்கிறது? ஒரு வெறுமையாக்கப்பட்ட தன்மை. முதலாவது பலிபீடம் தகர்க்கப்பட்டதை கட்டி எழுப்பணும். 2வது குடும்பமாகிய நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஐக்கியமாகிய வசனத்தினுடைய வாழ்க்கையை ஒன்றிணைக்கணும், ஐக்கியம் உண்டாகணும். 3வது வாய்க்காலை வெட்டணும். இந்த வாய்க்கால் என்பது எதை காண்பிக்கிறது? வெறுமையாக்கப்படுதலின் ஜீவியம். ஜபத்தில் நீ பலி எடுக்கிறதுக்கு முன்னாடி, தேவ சமத்துக்கு விண்ணப்பம் போகிறதுக்கு முன்பாக நீ வாய்க்கால்களை வெட்டணும். இந்த வாய்க்கால்கள் வெட்டும்போது கர்த்தர் அதை தண்ணீரால் நிரப்புகிறார், கர்த்தர் அதை அக்கினியினால் நிரப்புகிறார். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? வாய்க்காலை வெட்டுறது இல்லை. வாய்க்கால் என்பது சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இத்தனை காரியங்கள் என் ஜபத்துக்கு தடையாக இருக்குது, என் வாழ்க்கையில் முன்னேறுவதுக்கு இது தடையாக இருக்குது. ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். நீங்கள் சில ஜெபிக்கும் போது உங்கள் சிந்தையில் சில பாவங்கள் போராடும், சில வல்லமைகள் உங்களை உணர்த்தும். இந்த காரியம் நீ செஞ்சுருக்கிற, கோபமாக பேசின, எரிச்சலாக பேசின, வேதம் வாசிக்கலை, ஜெபிக்கலை, இது எல்லாம் உன் சிந்தைக்குள்ளே வரும். நீ சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. இந்த மன்னிப்பும் சுத்திகரிப்பும் இந்த வாய்க்காலை வெட்டும்போது அங்கே தண்ணீரால் கர்த்தர் நிரப்புகிறார். அங்கே அடுத்த வசனம் வாசிக்கும் போது, பிற்பாடு அவர்கள் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனின் பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்க. விறகு அடிக்கிட்டாங்க. இப்போ பலிபீடத்தில் காளையை துண்டு துண்டாக வைக்கப்பட்ட காளையை வச்சுட்டு தண்ணீரை 4 முறை ஊற்றுறாங்க. 4 குடம் தண்ணீரை 3 முறை ஊற்றினதாக வாசிக்கிறோம். இன்றைக்கி தண்ணி ஊற்றினா எரியுமா? இப்போ மழை பெஞ்சிச்சு, அவங்க வீட்டில் அடுப்பு கொளுத்திருப்பீங்களா? வந்துச்சா அடுப்பு எரியுதா? எரியாது. இங்கே பாருங்கள், பலிபீடத்தில் இவர் சாதாரணமாக அதை எரியிட்டு ஆண்டவரேன்னு கேட்டிருந்தா நல்லது. இவர் பலிபீடத்தை கட்டிட்டாரு, கல்களால் கட்டி எழுப்பிட்டாரு, விறகுகளை அடைக்கிட்டாரு, காளையை வச்சுட்டாரு. இப்போ சொல்கிறாரு தண்ணியை ஊற்று. தண்ணியை ஊற்றுனா போய் எரியுமா? இப்போ மழை இருக்குது, வெளியே இருக்கிற விறகு நீ கொளுத்து பாரு, எரியுமா? எரியாது. ஆனால் எலியா சொல்கிறாரு, கர்த்தருடைய அக்கினி இப்போ இறங்கும். சாதாரணமான விதத்தில் கர்த்தர் அனுப்புறது இல்லை. நீ சுத்திகரிக்கும் போது அவர் பரிசுத்தாவின் நதியாகிய அந்த பரலோகத்தின் சந்தோஷிப்பிக்கும் நதியை உள்ளே அனுப்புனார்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் இறங்கி உள்ள வேலை செய்யும் போது அக்கினி பட்சிக்கும். அந்த தண்ணீரை, வாய்க்கால்களை, பூமியை சாம்பலாக்கி நக்கி போட்டது என்று படிக்கிறோம். 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது
1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37 39 வரை வாசிக்கும்போது கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று இந்த பாகால் புறஜாதியார் வணங்கிட்டான். இன்னைக்கு நீ ஜெயம் பெறும்போது, நீ ஜெயம் எடுக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு உயர்த்தும் போது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள், புறஜாதியார்கள், விக்கிரக வல்லமை உள்ளவர்கள், அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், குழப்புகிறவர்கள், குடும்பத்தை கெடுக்கும்படி எழும்புகிறவர்களை கர்த்தர் சிதறண்டு போகும்படி கர்த்தரே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக செய்வார். அப்படிப்பட்ட ஜெயத்தை நம்முடைய தேவன் தர வல்லமுள்ளவர். புறஜாதியார் பார்க்குறான், இவன் ஜபத்துக்கு போகிறான், இவன் பைபிள் வாசிக்கிறாங்க, இவங்க சபைக்கெல்லாம் போகிறாங்க, ஆனால் இவங்களால இந்த காரியத்தை ஜெயம் பெற முடியலையே. இன்றைக்கி விக்கிரக ஆராதனைக்காரன் நம்ம பார்த்து கேவலமாக நினைக்கிறான். இந்த 850 பேர் என்ன நினச்சாங்கன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் தான் பெரிய தேவன், இந்த உலகத்தில் வேறு தெய்வமே கிடையாது அப்படின்னு நினச்சாங்க. எது வரைக்கும்னா எலியா வந்து அக்கினி இறங்குற வரைக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஜபமும், நீங்கள் கர்த்தரோடு உள்ள உறவும், நீங்கள் ஏறெடுக்கிற பலிகளும் கர்த்தருடைய சமூகத்தில் சரியாக இருந்துச்சுன்னா, கர்த்தர் அந்த ஜபத்தை அங்கீகரித்து அக்கினி அனுப்பும்போது உங்களுக்கு எதிராக நின்ற புறஜாதியார், உங்களை ஏற்றுக்கொள்ளாத அருவருப்புகிறவர்கள், உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவங்கள சந்திப்பார். இன்றைக்கி குடும்பத்தில் ஜெயம் இல்லாமல் பார்த்து குழப்பறான் பிசாசு. பக்கத்து வீட்டாக்கா ஒரு ஆலோசனை சொல்லுது, எதிர் வீட்டாக்கா ஒரு ஆலோசனை சொல்லுது, வீட்டில் இருக்கிற 4 ஆலோசனை சொல்கிறான். யார் காரியத்தை எப்படி கேட்டு நம்ம ஜெயமான பாதைக்கு போகிறதுன்னு தெரியல. ஜெயம் எடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் எதை எடுக்கணும்னு தெரியல. இன்றைக்கி நிறைய வாழ்க்கையின் விழுகைக்கு காரணம், எந்த டிசிஷன் எடுத்தால் ஜெயிக்க முடியும் என்று தெரியாமலே குழம்பிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலிபீடத்தை நீ தகர்த்திருக்கிற பலிபீடத்தை சப்பனிடு, பலிபீடத்தை மறுபடியும் கட்டு, பலிபீடத்தின் மேலே விறகுகளை அடுக்கு, அதன் மேலே காளைகளை துண்டு துண்டாக்கி அடுக்கு, அதுக்கு மேலே தண்ணீரை வார்த்து வாய்க்காலை வெட்டி தேவ சமூகத்தில் அக்கினிக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அக்கினி அபிஷேகத்தை உன் வாழ்க்கையில் அனுப்பினால் சகலமும் பட்சித்து போடுவார், சத்துருக்கள் சிதறந்து ஓடுவான். கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த பலி செலுத்தப்பட்ட காலை எதை காண்பிக்கிறது? ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால் வாசிங்க. உதடுகளின் காளைகளை நீ செலுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் பெறணும்னா ஓசியா 14:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உதடுகளின் காளையாகிய பலியை நீ செலுத்திட்டே இருக்கணும். நடந்தா போனா வந்தா காரியம் எப்படி முடிய போகுதோ முடியாதோ நமக்கு தெரியாது, ஆனால் நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த காரியத்தில் நான் ஜெயம் எடுக்க போகிறேன். ஜபம் 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 இருந்தால் நீ எல்லாத்திலும் ஜெயம் பெறலாம். ஜபம் இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்ம ஜெயம் பெற முடியாது. இதை நீங்கள் நன்றாக உங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசித்தால் 47ஆம் வசனத்தில் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டத்தார் அறிந்து கொள்ளும்படிக்கு யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக எழும்பி நின்று போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பெலிஸ்தியர் எழும்பி நிற்கிறாங்க. பெலிஸ்தியர் என்றால் பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று குடிபெயர்தல் என்று அர்த்தம். குடிபெயர்தல்னா எங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க, எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. இது ஒரு ஸ்பிரிட்டு. இது வந்து குடும்பத்தை வந்து கெடுக்கும். இன்றைக்கி நம்ம கூட இருப்பாங்க, நாளைக்கு வேற ஒருத்தர் கூட இருப்பாங்க. அவன் ஆலோசனைலாம் கேட்டு நீ வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் தயவாக சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு ஆலோசனை சொல்கிறது, நாளைக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறது, இங்கே உங்க கூட நல்ல மாதிரி இருப்பான், நாளைக்கு வேற ஒருத்தர் கூட நல்ல மாதிரி இருப்பாங்க. இந்த குடிபெயர்தலின் ஆவிக்கு வீட்டில் இடம் கொடுக்காது. சபையில் நிலைத்திருக்கிற ஆவிக்கு தான் நீ இடம் கொடுக்கணுமே தவிர குடிபெயர்தலின் பெலிஸ்திய ஆவியை நீ ஜெயிக்கணும். அந்த வல்லமை வீட்டுக்குள்ளே அனுமதி கொடுக்காத, அந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காத, அவன் ஆலோசனை நீ கேட்கறதுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். பெலிஸ்தியர் என்பது குடிபெயர்தலின் ஆவி. அது அப்படி இங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே இருக்கும், நாளைக்கு வேற எங்கேயாவது இருக்கும். இன்றைக்கி உங்க கூட நல்லா பேசுவான், உனக்கு ஆலோசனை சொல்லுவான், நீ ஜெயம் பெற்றணும், நீ நல்லா வாழ்ந்துடும் உனக்கு சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்கு போய் அவனை நீ கெடுத்துரு, இவனை வந்து வாழக்கூடாது அப்படின்னு உனக்கு சொன்னவனே அவனுக்கு ஆலோசனை சொல்லுவான். குடிபெயர்தலின் ஆவி. இவனை ஜெயிக்கிறதுக்கு ஈட்டி தேவையில்லை, பட்டயம் தேவையில்லை, பராக்கிரமம் தேவையில்லை. அதான் சொல்கிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அப்போ இந்த குடிபெயர்தலின் ஆவி அநேக குடும்பத்தை வருது. கோலியாத் வந்து நிற்கிறான், சொல்கிறான், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, உன்னை அடித்து பறவைகளுக்கு நாய்களுக்கு இறையாக போடுவேன். இன்றைக்கி நமக்கு அநேகருக்கு மரண பயத்தை பிசாசு கொண்டு வரான். மரணத்தை ஜெயிக்க முடியல, பயத்தை ஜெயிக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை ஜெயிக்க முடியும். குடிபெயர்தலின் ஆவியை கத்த ஜெயிக்க செய்கிறாரு. இரண்டாவது மரண ஆவி. எல்லாரையும் பரியாசம் பண்ணுறான். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தை எத்தனை பேர் பரியாசம் பண்ணுறான், நிந்திக்கிறாங்க பாருங்கள். கோலியாத் வந்து என்ன செஞ்சால் தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை டெய்லி நிந்தித்து கொண்டே இருப்பான். நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 42 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். வாசிக்கும் போது அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்கிறவன் எவனோ அவனை ராஜாவாக மிகவும் ஐஸ்வர்யமாக மாற்றுவேன் என்று
சவுல் சொல்கிறத நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். யுத்தத்துக்கு ராஜா போல சவுல் வீட்டில் இருக்கிறாரு. தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, நான் இதை நான் ஜெயிப்பேன். ஏன்னா தாவீதுக்கு ஏற்கனவே ஒரு ஆயத்தம் இருந்தது. என்ன ஆயத்தம் தெரியுமா? ஒரு விசை கரடியோடும் ஒரு விசை சிங்கத்தோடும் அவன் ஜெயித்திருந்தான். அவனுக்கு பயிற்சி இருந்துச்சு, அவனுக்கு ஆயத்தம் இருந்துச்சு. சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு முன்பாக இந்த ஜப நேரத்தில் கர்த்தரோட வரும்போது கர்த்தருடைய வசனங்கள் உன்னை ஆயத்தப்படுத்தணும், உன்னை ப்ரிப்பேர் பண்ணணும். நீ சந்திக்க போகிற அந்த பேட்டில், சந்திக்க போகிற யுத்தத்தில் நீ குதிரையாக ஆயத்தம் பண்ணப்படணும். சவுல் சொல்கிறான், நீ சின்ன பையனாக இருக்க, நீ ஜெயிக்க முடியாது. கோலியாத்து பெரிய மனுஷன், எங்களாலேயே ஜெயிக்க முடியல, உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. ஆனால் தாவீது சொன்ன பதில் அதுக்கு 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் சொல்கிறார். சவுல் சொல்கிறான் பாருங்க, ஏய் நீ யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்கிற, நீ எப்படி அவங்கள ஜெயிப்ப? நீ சின்ன பையனாக இருக்கிற, நீ ஜெயிக்க முடியாது. தாவீது சொல்கிறேன், நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சிங்கத்தோடு போராடி இருக்கிறேன், நான் கரடியோடு போராடி இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்திருக்கிறார். சிங்கம் பிசாசின் வல்லமைகளை காண்பிக்கிறது, கரடி தோல்விகளை காண்பிக்கிறதாக எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கி நிறைய பிசாசின் போராட்டங்கள், செய்வீனங்கள், தோல்விகள், பலவீனங்கள், பயங்கள், மரண ஆவிகள், இவைகள் நம்ம ஜெயம் பெறக்கூடாதபடி பயமுறுத்தி வச்சுட்டே இருக்குது. அவங்க கிட்ட போனால் எதாவது பண்ணிவிடுவாங்க, இவங்க வீட்டில் போனால் எதாவது செஞ்சு வச்சுருவாங்க, இந்த காரியத்தை நம்ம எடுத்து நமக்கு எதாவது பண்ணிட்டா நம்ம எப்படி இந்த காரியத்தை எடுக்கிறது? கர்த்தர் சொல்கிறாரு, நீ எவனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு குதிரை, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை நிச்சயமாக தருகிறார். தாவீதுக்கு கரடியோடும் சிங்கத்தோடும் ஒரு பயிற்சி இருந்ததுனால சொல்கிறான், நான் இவனை எளிதாக ஜெயிப்பேன். அப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சவுலுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுக்குறான், யுத்தத்துக்கு தேவையான எல்லா வஸ்திரங்களை, பட்டயங்களை எல்லாம் கொடுக்குறான். தாவீது என்ன பண்ணான்னா இதை போட்டு பார்த்துட்டு தாவீது சொன்னது என்னென்னா, நீங்கள் அந்த 39ஆம் வசனத்தில், அதில் எனக்கு பழக்கம் இல்லாததுனால நடந்து பார்த்து தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு எனக்கு அபிப்பிராயம் இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு அவன் முதலாவது தன் தடியை எடுத்தான். ஜெயம் பெறுவதற்கு முதல்ல நீ கையில் தடியை எடுக்கணும். இது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்கள். 23ஆம் சங்கீதத்தை வாசித்தால், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். 23ஆம் சங்கீதத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார் என்ற நிச்சயம் வந்துடணும். நீ வாக்குத்தத்தத்தை விட்டுக்கூடாது, கர்த்தர் சொன்ன வசனங்களை விட்டுக்கூடாது. நீ பயந்து போய் சத்துருகளை கண்டு விலகி ஓடிடக்கூடாது. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறவர். 23ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் படுத்துவீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்படியெல்லாம் சங்கீதக்காரர் சொல்லிட்டே இருக்கிறார். ஏன்னா மரண இருள் வருது. கோலியாத்து பெரிய ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறாரு. தாவீது பொடி பையன், சின்ன பையன், வாலிபன். பார்த்து ஊரே மறலுது. ஏன்ப்பா ஆர்மி ஜெயிக்க முடியல, உலகம் போராடி ஜெயிக்க முடியல, நீ போய் என்ன ஜெயிச்சிருவ? இன்றைக்கி நம்மளை நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. நீ ஜெயிக்க முடியாது, நீ தோற்று போனவன், எந்த காரியம் நீ தொட்டாலும் விளங்காது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் ஏற்கனவே பல காரியங்கள் உங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இந்த 11 மாதங்கள் திரும்பி பார்த்தா எத்தனை காரியத்தில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இதுவரை ஜெயத்தை தந்தவர், அந்த சிங்கத்தின் இடத்துலேருந்து உனக்கு ஜெயத்தை தந்தவர், அந்த கரடியின் இடத்துல உனக்கு ஜெயத்தை தந்தவர், இதிலும் உனக்கு ஜெயத்தை தருவார். வாக்கு தத்தத்தை நீ ஒரு நாளும் அற்பமாக எண்ணாத. தடியை கையில் எடு. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் எதை எடுக்கிறதுனா தடியை கையில் எடுக்கிறது இல்லை. எதை கையில் எடுக்கணும், உடனே ஃபோனை கையில் எடுக்க வேண்டியதான். அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம இது சரியாக இல்லையான்னு ஒரு 10 பேர்ட்டு விசாரிச்சிடலாம். இந்த வேலையை எடுக்கலான்னு சொல்கிறான், அவங்க சரியாக இருக்குதா இல்லைன்னு ஒரு டிசிஷனை கேட்டுடலாம். நீ ஏற்கனவே குழம்பி போய் தான் பயத்தில் இருக்கிற, அவன் இன்னும் குழப்பத்தை உண்டாக்கிடுவான். நீ அங்கேயா போகிற, சத்தியமாக நீ உருப்பிட மாட்டே. உடனே உனக்கு என்ன யோசனை வரும்னா, அவங்க சொன்னதான் சரி, இல்லை இந்த அக்கா சொன்னதான் சரி. கடைசியில் குழம்பி எதுவுமே ஜெயம் இல்லாமல் அப்படியே சோம்பேறியாக தான் வீட்டில் உட்காந்துருக்கணும். கோலியாத்தினுடைய ஆவி நிந்திக்கிற வல்லமை, கோலியாத்தினுடைய ஆவி மனுஷனுடைய வாழ்க்கையில் தாறுமாறான குழப்பங்களை, தேவையில்லாத காரியங்களை கொண்டு வருது. அது குடிபெயர்தலின் ஆவி. இன்றைக்கி உங்க கூட உட்காந்து ஒட்டி உங்க கூட நல்ல காரியம் சொல்லும், அன்றைக்கி வேறு இடத்துல உட்காந்து சொல்லும். இது ஒரு பெலிஸ்தீனுடைய வல்லமை. இன்றைக்கி நிறைய குடும்பங்களை இந்த ஆலோசனை கேட்டு தான் தோற்று போயிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். நீ யார் ஆலோசனைக்கு வந்துடும்? ஆயத்தத்தில் கர்த்தருடைய ஆயத்தத்துக்கு வந்துடும். தாவீது கரடியோடு சிங்கத்தோடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்ததான ஒரு குதிரை. இப்போ யுத்தத்துக்கு போகிறான். ராஜா சொல்கிறான், நீ பட்டயத்தை கொண்டு போய், ஈட்டியை கொண்டு போய், இதெல்லாம் கொண்டு. அவன் சொல்கிறான், இதில் எனக்கு அபிப்பிராயம் இல்லை, இதில் எனக்கு பழக்கம் இல்லை. இன்றைக்கி உலகம் சொல்லுது, நீ இதை ஜெயிக்கணும்னா திருடு, ஏமாத்து, வட்டிக்கு வாங்கு, சீட்டு பிடி, இதை பிடி, அதை பிடி, அவன் காலில் விழு, இவன் காலில் விழு, இவனுக்கு ஜால்ரா தட்டா நீ மேலே வந்துடலாம். இதெல்லாம் உலகம் சொல்கிற ஐடியா.
உலகம் குடிப்பேதன் ஆவி இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும், கடைசியில் பார்த்தா நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லும். இது உலகத்தின் ஆலோசனைகள். சவுல் இவ்வளோ சொன்னானே, ஆனால் அந்த பட்டையும் ஈட்டியும் கொண்டு போய் யுத்தத்துக்கு போனானா போல. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இந்த ஈட்டியும் பட்டையுமே நம்மளை ஜெயம் தராது. இன்னைக்கு அவனுக்கு தெரியாத விசுவாசம் ஒன்று சொல்லி கொடுக்குறான். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இல்லை நீ எடுத்து செய், நீ ஜெயம் பெற்றுவேன். எப்போ அதை நீ செஞ்சாலே ஜெயம் பெறலாமே. இந்த யூடியூப்லலாம் இப்போ இந்த வாட்ஸ்அப்லாம் கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த பேப்பர் மேக்கிங் கம்பெனியை தொடங்குனீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா வரும். நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் சேர்த்திங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு 50,000 ரூபா வரும். நான் என்ன கேட்குறேன், அந்த 10 பேர் நீயே பண்ண உனக்கு 50 லட்ச ரூபா வருமே, நீ எதுக்கு மற்ற 10 பேரை பிடிக்கிற? இது எல்லாம் ஏமாத்துகிற ஆவி. சவுலுக்கு தெரியுது. சவுல் சொல்கிறான் பட்டயத்தை கொண்டு போ, ஈட்டியை கொண்டு போ, கேடகத்தை கொண்டு போ. ஏன் நான் சொல்கிறேன், சவுல் உனக்கு இவ்வளோ தெரிஞ்சது, இது நீ கொண்டு போய் ஜெயம் பெற்றுக்கலாமே. தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. ஆயத்தம் பண்ணப்பட்ட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் போனாதான் ஜெயம் கிடைக்கும். இன்றைக்கி நான் சொல்லுவேன், பட்டயமோ ஈட்டியோ புயபலமோ மாம்சபலமோ ஜெயம் கொண்டு வராது. கர்த்தர் சமுத்திர ஆயத்தமாக இருக்கிற குதிரைகள் ஜெயத்தை பெறுகிறார்கள். முதல்ல அவன் தடியை எடுத்தான். ரெண்டாவது அவன் எதை எடுத்தான்? இது எதை காண்பிக்கிறது? அவன் நிந்தித்ததான கர்த்தருடைய நாமம். இன்றைக்கி நமக்கு விரோதமாக யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, என்ன அந்த சபைக்கு போனேன், என்னத்தை நீ இப்போ பார்த்துட்ட, என்ன பெரிய வாழ்க்கையில் முன்னேறிட்ட, அப்படிலாம் வந்து நிற்பான், கோலியாத்து பரியாசம் பண்ணுவான். அவன் விக்கிரக ஆவி. அவனுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது, கர்த்தருடைய வல்லமை பற்றி தெரியாது. அவன் எதை நம்பிட்டு இருக்கிறான்னா மாம்ச பலத்தை நம்பியிருக்கிறான். அவன் மாம்சத்தில் பெரியாள் ஆகிட்டான். பெரியாள் ஆன உடனே என்ன நினைக்கிறான், நீ சின்ன பையன், நீ தோற்று போனவன், நீ இப்படி தான் சிறுமையில் இருக்கணும். ஏன்னா அவன் பெரியாள். இன்றைக்கி நம்மளை விட பெரிய ஆட்களாக இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் நம்மை பரியாசம் பண்ணி நிந்தித்து துன்பப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ சிறியவனாக இருந்தாலும் சிறியவனை புடிதிலிருந்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ண நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ளவர். விடுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கிவிட விரும்புகிறார். நீ சிறுமையானவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல. தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். பாருங்க, சவுல் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லித்தர. ஏப்பா நீ போகிறேன்னு சொல்லிட்ட, எப்படியோ போதான் போகிற, நீ எதை கொண்டு போயிரு, இந்த பட்டியும் ஈட்டி. நீங்கள் சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் இந்த வேலையை பிஸ்னஸை தொடங்கினேன், என்னால் சக்ஸஸாக பண்ண முடியல, இந்த பிஸ்னஸை நீங்கள் நடத்துகிறீங்களா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் ஒரு கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்பாக சொல்லுவாள். நம்ம ஆளுக்கு அப்படியே பல்லு மொத்தம் பிரைட்டாகிடும், லைட் போட்ட மாதிரி. இதுக்கு தான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு தான் எதிர்பார்த்துருந்தேன். அவனே கடை ஓடல தான் க்ளோஸ் பண்ண போகிறான். இவர் ரொம்ப அறிவாளி, அவன் நடத்த முடியலன்னு கடையை க்ளோஸ் பண்ணுற கடையை இவர் போய் வாங்கினா சக்ஸஸ் ஆகிடுமா? ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் முட்டாள்தனமாக அந்த மாதிரி வேலையை செஞ்சு தான் மாட்டிக்கிறது. சவுலுக்கு பட்டியும் ஈட்டியெல்லாம் ஜெயம் பெறணும், அவனை என்ன பண்ணிருக்கலாம், அவனே போய் ஜெயம் பெற்றுக்கலாமே. ஆனால் அவனுக்கு என்ன இல்லைன்னா யுத்தத்தில் பயிற்சி இல்லாதவன், அவனுக்கு ஆயத்தம் இல்லை, கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் இல்லை. ஆனால் தாவீது பரியாசம் பண்ணப்பட்டான், உயர்ந்த ஆட்களால் அவமானப்படுத்தப்பட்டான். பல ஆலோசனைகள் வருது. அவங்க அண்ணன் ஆலோசனை சொல்கிறான், நானே பெரிய பராக்கிரமசாலி, நானே அமைதியாக இருக்கிறேன், நீ வந்த வேலையை பார்ப்பியா, தேவையில்லாத வேலையில் உனக்கு என்ன வேலை? அன்றைக்கி நம்ம சொல்கிறாங்கல்ல, என்ன நீ பெருசாக நீ இப்போ பெரியாள் ஆகிடும் சொல்கிறியா, என்ன நாங்கள்லாம் பார்க்காத நீ பார்த்துட்டியா, நாங்கள்லாம் வாழாத வாழ்ந்துட்டியா அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். அது எங்கேருந்து சொல்லுன்னா, எங்கேருந்து சொல்லும், வீட்டில் இருந்தே சொல்லும். எங்கேருந்து சொல்லும்? ஒருவனுக்கு அவன் வீட்டாரே நண்பர்கள் சொல்லுங்க, ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு. எங்கே எழும்புவான் தெரியுமா? டார்கெட் பண்ணி உள்ளே எழும்பிடுவான். இவன் சாப்பாடு கொடுக்க போனவன் சகோதரர் பார்த்து டென்ஷன் ஆகிட்டான். நாங்கள்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம், மிலிட்ரியில் இருக்கிறோம், எங்களுக்கு இல்லாத பலம், எங்களுக்கு இல்லாத ஆலோசனை, எங்களுக்கு இல்லாத ஞானம், இவர் போய் ஜெயிச்சிருவாரான், வந்த வேலையை பார்த்தியா போயிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க. நான் தாவீது சொன்னால், அவன் யாரை நிந்தித்தானோ அந்த நாமம் எனக்குள்ளே இருக்குது. நான் சிங்கத்தை ஜெயிச்சிருக்கிறேன், நான் கரடியை ஜெயிச்சிருக்கிறேன், என்னை ஏற்கனவே யுத்தத்துக்கு கர்த்தர் பயிற்சி எடுத்திருக்கிறாரு, நான் அவனை எளிதாக ஜெயிப்பேன். இந்த 11 மாதங்கள் எத்தனையோ யுத்தங்களை கர்த்தர் நமக்கு தாண்டி வரும்படி செய்திருக்கிறார். இந்த 12ஆம் மாதத்தில் அவர் நம்மை கடக்க பண்ணுவார், ஜெயத்துடன் கடக்க செய்வார். இந்த விசுவாசம் நமக்கு வந்துடணும். அப்போ தாவீது சொல்கிறான், அந்த 5 கூழாங்கற்களை கொண்டு போகிறான், இதை தன் அடைப்பையில் போட்டுக்கொண்டு அவன் நேராக புறப்பட்டு போனான். தாவீது இடத்துல போகும்போது 45ஆம் வசனத்தில், அதற்கு தாவீது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். இந்த நிச்சயம் தாவீதுக்கு சொல்கிறான், நீ பட்டயத்தோட வர, ஈட்டியோட வர, கேடகத்தோட வர, நான் எதை கொண்டு வரேன்னா நீ நிந்தித்ததான தேவனுடைய நாமம். இன்றைக்கி உங்களை யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ அந்த தேவனுடைய நாமத்தை நீ சரியாக பிடிச்சு கர்த்தருடைய நாமத்தில் முன்னேறி போகும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நேராக தாவீது போய் நின்னான், ஒரே ஒரு கவன்கல்லை கொண்டு போய் எரிஞ்சான். பாருங்கள், அந்த கல் அவன் தலையில் பட்ட உடனே 50ஆம் வசனத்தில், தாவீது ஒரு கவனினால் ஒரு கல்லினால் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீது கை பட்டியும் இல்லாது. எங்க
போதும். கவனிங்க, பெலிஸ்தியாவை தலையை வெட்டிட்டான். நீங்கள் கர்த்தருக்குள்ள அபிஷேகத்தில் வாக்குத்தத்தத்துக்குள்ளே வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சத்துருக்களின் தலைகளை கர்த்தர் சங்காரம் பண்ணி ஆரம்பிச்சிருவார். சத்துருக்கள் சிதறண்டு போவான். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார் இருக்கிறார். தாவீது கிட்ட பட்டயமே இல்லை, ஆனால் பெரிய கோலியாத்து, ஊரே உலகமே பயப்படுற ஒரு கோலியாத்தை ஒரே ஒரு கல்லை கொண்டு அடித்தார். அதுதான் கண்மலை கிறிஸ்து என்று கல், பயிர்க்கப்படாத மூளைக்கண்ணும் என்னும் கிறிஸ்துவின் நாமம் என்னும் கல். உங்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது ஜெயம் பெறதுக்கு, கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். நமக்கு ஒரு நாமம் இருக்குது, கர்த்தருடைய நாமம். இன்றைக்கி பாருங்கள், இப்படி போடுறான் அதெல்லாம் நாமம் நினச்சிட்டு இருக்கிறான். அது கடைசியில் வேறு நாமத்துக்கு எடுத்துகிட்டு போய் இப்போ மொத்த நாமமாக முடிஞ்சிடும். இப்போ அவன் நாமமே பூமியில் இருக்காது. ஆனால் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சொல்லுது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமல்ல தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படும். அவருக்கு ஒரு நாமம் இருக்குதுங்க. உலகத்தில் இருக்கிற நாமெல்லாம் அழிஞ்சிடும். இந்த நாமம் அழியாத நாமம், போகாத நாமம், நித்தியத்தில் சேர்க்கிற நாமம், நித்தியம் வரைக்கும் நம்ம நடத்துகிற ஒரே நாமம் கிறிஸ்து என்னும் ஒரே நாமம். தாவீது அதை பிடிச்சதுனால நேராக தாவீது அந்த நாமத்தை கொண்டு நீ நிந்திக்கிற நான் அந்த நாமத்தில் வரம்பார், உன்னை நான் ஜெயிப்பேன். போய் நின்று ஒரே ஒரு நாமத்தை கொண்டு அடித்தான். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்து, இந்த யுத்தம் செய்து தாவீது இல்லை, தாவீது தான் சொல்கிறார் 17ஆம் அதிகாரத்துடைய 47, யுத்தம் கர்த்தருடையது. நீ ஆயத்தம் பண்ணப்பட்டால் மட்டும் போதும். நீ வாக்குத்தத்தத்தில், ஜபத்தில், வசனத்தில், கர்த்தரோட தொடர்பில் அதிகமாக நின்றுட்டு இந்த பரியாசம் பண்ணுறவன், இந்த குடிபெயர்தலின் ஆவி, உன்னை ஏமாத்துறவங்க, உன்னை நிந்திக்கிறவங்க, இந்த அவமானப்படுத்துகிற பலசாலிகள் எல்லாம் கண்டு நீ பயப்படாத. அவன் பலசாலியாக இருக்கலாம், உன்னோட பதவியில் பெரியாளாக இருக்கலாம், உன்னோட பணத்தில் பெரியாளாக இருக்கலாம். ஆனால் நீ எதில் பெரியாள்னா கர்த்தருடைய நாமத்தில் நீ நானும் பெரியாள். நீ பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ நானும் வெளியேறப்பட்ட பராக்கிரமசாலிகள். கிதியோனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, கிதியோன் சொல்லும்போது சொல்கிறான், நான் இந்த கோத்திரத்திலே மனாசே கோத்திரம் ரொம்ப சிறியவன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பலசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவார். கிதியோன் சொல்கிறான், நான் சின்ன பையன், நான் சிறிய ஆள். நீ கர்த்தர் பார்வையில் சிறியவன், சின்ன பையன், சின்ன குழந்தைலாம் முக்கியம் இல்லை. தேவனுடைய நாமம் வல்லம் அவனுக்குள்ளே இருந்தா யுத்தத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:14 வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யணும். இங்கே தாவீதும் எலியாவும் யாருடைய நாமத்தை கூப்பிட்டாங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டாங்க. பாகாலுடைய நாமத்தை கூப்பிடல, மனுஷருடைய உதவியை கூப்பிடல. எலியா கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்டா கர்த்தர் ஜெயத்தை சத்துரு முன்பாக கொண்டு வந்தார். தாவீது கர்த்தருடைய நாமத்தில் போனால் கோலியாத்தை விழ தள்ளி இஸ்ரவேலின் மேலே ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தான். யாத்ராகமம் 14:14 வாசிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபோது அங்கே என்ன நடந்தது? பார்வோனும் அவன் சேனைகளும் இவர்களை எப்படியாவது கொன்றுவிடும் என்று பின்தொடர்ந்து கொண்டே வரான். இன்றைக்கி நமக்கு தோல்வியை, நமக்கு குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கணும் ஒரு வல்லமை பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. அது பார்வோனின் ஆவி. எகிப்து என்றால் அடிமைத்தனம். இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம அடிமைப்படுத்தி அதிலிருந்து வெளியே வரக்கூடாதபடி குடும்பத்தை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறோம். அது கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம், தேவனுக்கு விரோதமான செயல்களாக இருக்கலாம். இது உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இது நீ வெளியே போகணும்னு நினச்சாலும் விடாது, நீ தேவனுக்காக வாழணும்னு நினச்சா விடாது, போராடிட்டே வந்துட்டு இருக்கோம். இதை நீ எப்படி ஜெயிக்கலாம்? ஆண்டு சொல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, யுத்தம் கர்த்தருடையது. நீ சொல்லணும், இந்த பாவம், இந்த வல்லமை, இந்த சத்ரு சேனைகள் எனக்கு வரும்போது எனக்காக ஆவியானவர் யுத்தம் செய்கிறவர், ஜெயத்தை தருகிறவர். 14:14 சொல்லப்பட்டிருக்கு, இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா எல்லா யுத்தத்தையும் நாம் ஃபேஸ் பண்ணுறலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த யுத்தத்தை கர்த்தர் நமக்கு ஜெயமாக மாற்றுகிறவர். 14ஆம் அதிகாரத்தில் சரியான விதத்தில் வாசித்தால் அங்கே 15 வாசிக்கும் போது நீங்கள் வீட்டில் வாசிங்க 13-18 வசனம் வரை. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். மோசே சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன கர்த்தர் செய்கிறாருன்னு பாரு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்கிறார், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறான்றதை நீ நின்று கொண்டு வேடிக்கை மட்டும் பாரு. ஏன்னா கர்த்தர் செய்கிறது யுத்தம், நீ செய்ய போகிறது இல்லை யுத்தம். கர்த்தர் செய்கிறத உன் கண்கள் பார்க்கும். இந்த புதிய மாத்திர கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற யுத்தத்தின் முடிவில் நாம் நம்முடைய ஜெயத்தின் பாதையில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார் என்பதை நம்முடைய கண்களே பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த யுத்தம் வரும்போது, இந்த எகிப்து வரும்போது, இந்த பலவீனம் வரும்போது நம்மை அடிமைப்படுத்துகிற ஆவி பல அடிமைத்தனம் இருக்குது. பல குடும்பத்தில் கடன் அவங்களை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்துது, பல குடும்பத்தில் வியாதி அவர்களை அடிமைப்படுத்துது, பல குடும்பத்தில் தேவையில்லாத பாவகரமான செயல்கள் அடிமைப்படுத்துது, பல குடும்பத்தில் செய்வினைகள் மாந்திரிகளை அடிமைப்படுத்துகிறது, பல குடும்பத்தில் போதை வஸ்துக்கள், தேவனுக்கு விரோதமான செயல்கள், விபசாரங்கள், வேசித்தனம் இவைகள் அடிமைப்படுத்துகிறது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை.
இன்றைக்கி பலர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையில் இருக்கிறவர் சுயாதீனம் உள்ள கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தர் அதில் ஒரு ஜெயத்தை உனக்கு தர விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் 14-15 வசனத்தில் வாசிக்கும்போது, நீ புறப்பட்டு போங்கள், நீங்கள் என்னிடத்தில் முறையிடுவது என்று புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அவங்க எல்லாரும் மனுஷங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜெயம் வந்து உனக்கு கிடைக்கணும்னா மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் இடத்துல சொல்லணும். எப்படி சொல்லணும்? 16 வசனத்தில் வாசிக்கும்போது, நீ கோலை ஓங்கி உன் கைகளை சமுத்திரத்தின் மேலே நீட்டு. முதலாவது நீ கையில் கோலை எடுக்கணும். இந்த கோல் எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய வசனங்கள். அதனால தான் தாவீது சொன்ன கோலும் தடியும். கோல் வசனம், தடி வாக்குத்தத்த வார்த்தைகள். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வசனம் ரொம்ப அவசியம். இன்றைக்கி நிறைய பேர் வசனம் வாசிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி பைபிள் வாசிங்க, எத்தனை பேர் அப்படி கை உயர்த்துங்கன்னு சொன்னால், நான் போன வாரம் வாசித்தேன் பாஸ்டர், இந்த வாரம் வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த வாரம் சாப்பிட்டியே, போன வாரம் சாப்பிடாமல் இருந்தியா? தினந்தோறும் தான் சாப்பிட்றேன், 3 வேளையும் சாப்பிட்றேன், 5 வேளை சாப்பிட்றேன், 6 வேளை சாப்பிட்றேன், சாப்பிட்டு தான் இருக்கிறோம். சாயங்காலம் ஸ்நாக்ஸு, மதிய ஸ்நாக்ஸு சாப்பிட்டு தான் இருக்கிற. ஆனால் நம்மகிட்ட என்ன இல்லை? வசனம் வாசிக்கிறது இல்லை. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை வந்து அற்பமாக நினைக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 119 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராமல் போயிருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். துக்கத்தில் உனக்கு ஆறுதல் படுத்துறது, விடுதலை ஆக்குற ஒரே ஆயுதம் வார்த்தை தான். இங்கே பார்வோன்னு நெருக்கிறான், இவங்க ஓடிட்டே இருக்கிறாங்க. பார்த்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, உன் கோலை முதல்ல கையில் எடு. இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை கையில் எடுங்க. ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுற வசனத்தை வீட்டில் போய் தியானம் பண்ணு. அந்த வார்த்தையை கொண்டு வா. ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி எனக்கு ஜெயத்தை தாரும். இப்படி எலியாவுக்கு ஜெயம் கொடுத்தீரு, இப்படி தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தீரு என் வாழ்க்கையில். இப்படி சொல்லி 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 நீ அதை கையில் எடுக்கணும். ஆயுதத்தை கையில் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் ஆயுதத்தை கையில் எடுக்கிறது இல்லை. ஆயுதம் இல்லாதனால தான் நிறைய பேர் தோற்று போகிறோம். 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கையை நீ சமுத்திரத்து மேலே நீட்டு. பிரச்சனை வரும்போது, சத்துரு வரும்போது எதிர்த்து நிற்கிற. ஒரு பக்கம் சமுத்திரம், ஒரு பக்கம் பார்வோன், 2 பக்கம் சாவு கண்ணுக்கு தெரியுது. இன்றைக்கி சாவா நாளைக்கு சாவான்னு தெரியல, ஆனால் சாவு நிச்சயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் வல்லமையில் பார்த்து மிரண்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற, மோசேவே நீ கையை நீட்டு. அவன் கையை நீட்டான் பாருங்க. கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சார்? இஸ்ரவேல் சமுத்திர நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அந்த சிவந்த சமுத்திரம் அவளுக்கு வெட்டாந்தரை போல கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் வெள்ளம் போல சத்துரு வரலாம், ஆனால் தேவன் நம்ம அது நடுவில் இருந்து விடுதலையாக்க முடியும். நம்ம கையை நீட்டணும். கையை நீட்டு தான். நீங்கள் போய்ட்டு இப்போ பிரச்சனை வந்தோடனே கையை நீட்டி அடிக்கிறீங்களே, அந்த கையை நீட்டு நான் சொல்லுங்கள். பிரச்சனை வந்தோடனே கையை ரொம்ப நீளமாக இருக்கிற கையெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். நீங்கள் நம்ம ஆளுங்க கை ரொம்ப நீளமாக தான் இருக்குது. கை நீளமாக கொடுத்துட்டாலும் உடனே கையை நீட்டிருக்கூடாது. கர்த்தர் அப்புறம் கை இல்லாமல் பண்ணிடுவார். சில பேர் கையெல்லாம் நீட்டின கையெல்லாம் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். கையை கொஞ்சம் அடக்கமாக தான் இருக்கணும். கர்த்தர் கொடுத்துற கை பெருசாக நீளமாக 6 அடி நீளம் இருக்கிறன்னு யூஸ் பண்ணிடாத, அப்புறம் அது பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்குவேன். இந்த கையை நீட்டுன்னு சொன்னது வந்து உலக பிரகாரமான கை இல்லைங்க. இங்கே கையை நீட்டுன்னு சொன்னது ஜபஜீவியத்துக்கு கையை உயர்த்து. சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் கர்த்தருக்கு முன்பாக கையை நேராக விரிக்கிறேன். ஜபம் பண்ணும்போது கையை உயர்த்தி ஜபம் பண்ணு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் பொறுப்படும். நீங்கள் நிறைய பேர் ஜபமே பண்ணுறதில்ல. வசனத்தை வச்சு சொல்லி சொல்லி கையை உயர்த்தி, இதை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் கரத்தில் இல்லை உம்முடைய கரத்தில் போட்டு இதை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணு. சமுத்திரத்துக்கு கரத்தை நீட்டின உடனே, இந்த மோசேன் கரம் நீட்டப்பட்ட உடனே, இந்த கோல் நீட்டப்பட்ட உடனே கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து யுத்தத்தை செய்து பார்வோனையும் அவன் சேனையும் அந்த சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்டார். நீங்கள் இதை எங்கே வாசிக்க முடியும்? 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 22 இஸ்ரவேலுக்கு அவர்கள் எல்லாரும் செத்து போகிறதுக்கு செஞ்சார். இந்த வசனம் நீங்கள் அங்கே வாசிக்கும்போது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சமுத்திரத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கும் போது என்ன நடந்தது? அவர்கள் சேனைகள் எல்லாம் கலங்கடிக்கப்பட்டது. அவர்கள் திரும்ப வரும்போது கர்த்தர் யுத்தம் பண்ணுறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால். 25ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். உலகமே சொல்லும், உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உன் கூட இந்த ஆண்டவர் யுத்தம் செய்கிறேன். யார் சொல்லுவா? சத்ரு சொல்லுவான். இப்போ இங்கே யார் சாட்சி கொடுக்குறா? மோசேக்கு விரோதம். மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்தின் பார்வோனும் அவன் நம்ம பின்னாடி ஓடிடலாம், இவங்களை ஜெயிக்க முடியாது, இவங்க பராக்கிரமசாலிங்க, கர்த்தர் இவங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர் என்பதை பார்வோனும் எகிப்தியரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம், நமக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் கண்டு கொள்வார்கள். கர்த்தர் அந்த ஜெயத்தை நமக்கு தருகிறார். அவங்களை கலங்கடித்தார், அதில் கவிழ்த்து போட்டார், அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டார். இது நீங்கள் 29-30 வசனங்களில் வாசிக்க முடியும்.
இஸ்ரவேலர்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர் எகிப்திற்கு செய்த அந்த மகத்துவமான கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். அதாவது சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல சொல்லி வாசிக்கிறோம், இன்று இஸ்ரவேலுக்கு செய்ய ரட்சிப்பை காணுங்கள். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் இன்னைக்கு ரட்சிப்பை செய்ய வந்திருக்கிறார். இந்த முதல் தேதியில், இந்த முதல் ஆராதனையில் கர்த்தருடைய ரட்சிப்பு உங்கள் கண்கள் பார்க்கட்டும். கர்த்தர் செய்கிற யுத்தத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த புதிய மாத்திர கர்த்தர் உங்களுக்கு தர ஜெயத்தின் பாதையை நீங்கள் பார்ப்பீங்க. சத்துரு வருவான் பார்வனு, ஆனால் கர்த்தர் அவனை கழுத்து போடுறார். ஏசாயா 59:19 வாசிக்கும் போது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் நடுவில் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறார். அவர் யெகோவா நிசி, நமக்காக ஜெயக்கொடி ஏற்றி சத்துருக்களை சிதறுண்டு போக செய்வார். வாசிங்க. ஏசாயா 59:19. யார் கொடியேற்றனா? நீ ஏற்றதில்லை, கர்த்தர் ஏற்றாரு. நீ ஆயத்தமாயிரு, நீ ஜபம் பண்ணு, வாக்குத்தத்தத்தை பிடி, கர்த்தருக்குள்ள உண்மையாயிரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். அதனால தான் 15 வாசிக்கும் போது, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த உலகத்தில் எவனுடைய நாமத்துக்கு யுத்தத்தில் ஜெயிக்கிற வல்லம் இல்லை, கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம் இருக்கிறது. கர்த்தர் யுத்தத்திலே வல்லவர். இன்றைக்கி இந்த மாதத்தில் நீங்கள் சொல்லணும், என் தேவன் யுத்தத்தில் வல்லவர். நான் ரட்சிப்பை பார்க்க போகிறேன், என்னை ஆயத்தம் படுத்துகிறவர் எனக்கு ஜெயம் தர வல்லவர். யுத்தங்கள் இல்லை, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 24:8 வாசிக்கும் போது, யுத்தத்திலே கர்த்தர் நம்மை பராக்கிரமம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 24:8. அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தர். யுத்தத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. யுத்தத்தில் ஜெயம் தருகிறது கர்த்தர். அப்போ நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்துடைய துவக்கத்தை கர்த்தர் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 21:30 படி, வசனம் சொல்லப்பட்ட 31 படி கர்த்தர் சொல்கிறாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். யுத்தம் அந்த வசனம் நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அதை மறுபடியும் வாசித்து பார்த்தா ஆழமாக அந்த வசனம் சொல்ல, யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அது ஆயத்தப்படலை, ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆனால் ஜெயம் கர்த்தரை தந்த வருது. உங்களுக்கு பிரச்சனை வர்றது, கர்த்தர் இப்போ உங்களை ரெடி பண்ணுறாரு. இந்த 12ஆம் மாதத்தில் நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். என்ன ஆயத்தம்? நீ வசனத்தில், வார்த்தையில், கிருபையில், அபிஷேகத்தில், ஜபஜீவியத்தில் எலியாவை போல, தாவீதை போல, மோசேவை போல நிற்கும்போது கர்த்தர் சத்துருக்களை சிதறண்டு போக செய்து யுத்தத்தை அவர் எடுக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அப்போ நாம் ஒன்று செய்யணும், கர்த்தாவே எங்களை ரட்சிக்கிற தேவன் எங்களோடு கூட வாரும். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை யுத்தங்கள் இருக்குது நீங்கள் இப்போ நான் அவங்க எல்லாரையும் எழுப்பி ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் யுத்தம் இருக்குது, யாரெல்லாம் எழும்புறா அப்படின்னு சொன்னோம்னா, சில சொல்லுவீங்க பாகால் எழும்புது, சில சொல்லுவீங்க ஏசபேல் எழும்புது, சில சொல்லுவீங்க இந்த மாதிரி இப்போ கோலியாத் எழும்புறான், சில சொல்லுவீங்க பார்வோனும் அவனுடைய சேனை எழும்புது. நீ எகிப்தின் ஆவி வந்தாலும் சரி, பெலிஸ்தீன் ஆவி வந்தாலும் சரி, ஒருவேளை இப்போ கோலியாத் எழும்பினாலும் சரி, ஒருவேளை எந்த சூழ்நிலை எழும்பினாலும் சரி, பாகால் எழும்பினாலும் ஏசபேல் எழும்பினாலும், கர்த்தர் யுத்தத்தை செய்ய தொடங்கும் போது சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவார்கள். கர்த்தர் ஜெயம் செய்கிறவர், கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவர். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம வெற்றி சிறக பண்ணுகிறவருக்கு ஸ்தோத்திரம். நீ இதை சொல்லிட்டே இரு. இந்த 12ஆம் மாதத்தில் இந்த 4 வாரம் நீ கடந்து போகும்போது, நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலை எதெல்லாம் தோல்வி அடைந்தீர்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நீங்கள் சரியாக விதத்தில் வச்சுட்டிங்கன்னா எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். முதலாவது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தம் என்பது எலியாவுக்குள்ளே இருந்தது. எலியா ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தான். 1 ராஜாக்களை படிக்கிறோம். 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் 400 ஏசபேல் பந்தியில் வீற்றிருக்கிறவர்களும். பாகால் என்றால் குழப்பம், ஏசபேல் என்றால் அருவருப்பு, விபசாரம், பாவங்கள். இது ஒரு மனிதனை ஜெயம் பெறக்கூடாதபடிக்கு, அவனை நிற்கக்கூடாதபடிக்கு போராடுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை ஜெயம் பெறுவதற்கு தகர்க்கப்பட்ட பலிபிடமாகிய ஜபஜீவித்தை கட்டி எழுப்ப விட வேண்டும். 2வது, பலிபிடத்தில் கற்களை கொண்டு வந்து அந்த பலிபிடத்தை கட்டி எழுப்பணும். குடும்பமாக இணைந்து வசனத்தில், வார்த்தையில், குடும்பத்தை கற்பனைக்குள்ளே கட்டி எழுப்பணும். 3வது, விறகுகளை அடுக்கணும். அந்த விறகுகள் மேலே சந்து சந்தாக்கப்பட்ட காளைகளை அது மேலே அடுக்கி வைக்கணும். காளைகள் ஓசியாவில் 14:3 படி அங்கே வாசிக்கிற உதடுகளின் காளை ஆகிய ஜபத்தை அங்கே கொண்டு வரணும். விண்ணப்பம், ஜபம் வந்துடணும். வந்த பிறகு அதன் மேலே நீங்கள் அந்த கட்டைகள் மேலே அடுக்கப்பட்ட காளையின் மேலே அந்த பெயர்க்கப்பட்டதான அந்த பலிபிடத்தின் மேலே தண்ணீரை வார்க்க வேண்டும். 3 விசை வார்க்கும்போது, வாய்க்காலை வெட்டும்போது இந்த சுத்திகரிப்பும் இந்த பரிசுத்தாவின் நிறைவும் அந்த பலி அங்கீகரித்து கர்த்தர் நமக்கு பதில் தந்து கர்த்தரே தெய்வம் என்று புறஜாதிகளுக்கு முன்பாக காண்பிக்கிறார். 2வது, தாவீதை குறித்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவர். பரியாசம் பண்ணுகிற பெலிஸ்தேரின் ஆவி, பெலிஸ்தேர் என்றால் பாலஸ்தீனம் என்று பொருள். இப்போ இருக்கிற பாலஸ்தீனம் தான் அங்கே பெலிஸ்தேர்.
அது வந்துருச்சுன்னா குடும்பத்தில் வந்து என்ன செஞ்சிடும்னா குடிபெயர்தலின் ஆவி. இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே போகலாம், அங்கே போகலாம், கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருப்பாங்க, இந்த வீடு சரி கிடையாது, அந்த வீடு. சில பேர் ஜபிக்க சொன்னால், அவங்க வீட்டில் பிரச்சனைக்கு சொன்னால், இந்த வீடு இல்லைன்னா வேறு வீட்டுக்கு போயிடலாமா பாஸ்டர். நீ எங்கே போனாலும் பேய் வரதான் போகுது. விளங்குதா உங்களுக்கு? பேயின்றது நீ எந்த வீட்டுக்கு போனாலும் வரும். நீ ராணிப்பேட்டில் இருந்தாலும் வரும், சிப்காட்டில் இருந்தாலும் வரும், நீ சோளிங்கர் போனாலும் வரும், நீ பாதாளத்துக்கு போனாலும் வரும். நீ ஆண்டவரோடு வந்துடணும். பேய் வருது, பிசாசு வந்து வீட்டை மாற்றிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் வீட்டை மாற்றிட்டே தான் இருக்கணும். ஒரு அம்மா சென்னையில் ஜெபம் பண்ண போனேன். அது சொல்லுது, எங்கள் மாமியார் எதுவும் இந்த வீட்டில் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீட்டை விட்டு வேற எங்கே. இது பெலிஸ்தீன் ஆவி, குடிபெயர்தலின் ஆவி. இங்கே இருந்து அங்கே போயிடலாம், அங்கேருந்து இங்கே போயிடலாம், போயிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல நிற்க முடியாது. இது குடிபெயர்தலின் ஆவி. கோலியாத்தின் ஆவி பரியாசம் பண்ணுது. உங்களோட பலவானாக இருக்கிறவன், உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கும், உன்னை பரியாசம் பண்ணுவான். நீ ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, நீ தோற்று போனவன், என்னை ஜெயம் பெற முடியாது, உன்னை அவமானப்படுத்துவான். இது எல்லாம் உன் ஜெயத்துக்கு விரோதமாக இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? உன் கையில் இருக்கிற தடியை எடுக்கணும். உன் தடி ஆகிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொன்ன வசனம், உனக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார், சத்தியத்தை உனக்கு என்ன சொன்னார், அதை கையில் எடு. இரண்டாவது 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டான். நாம் வசனத்தை மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தை எடுக்கணும். நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். அவன்கிட்ட பட்டியும் இல்லை, ஈட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கோலியாத்தை தட்டி வீழ்த்தி தலையை சங்காரம் பண்ணி அந்த தலையை தூக்கி கொண்டு போனான். நமக்கு ஜெயத்தை கர்த்தர் சத்ரு இருக்கிற தலையை சங்காரம் பண்ண செய்வார். வாழை இல்லை, தலையின் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் அவன் தலையை நசுக்கி அந்த ஜெயத்தின் நிமித்தம் அவன் தலையின் மேலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணரணும். அடுத்து மோசே குறித்து வாசிக்கும் போது, அவன் பார்வோனும் ரதங்களும் கவிழ்த்து போடும்படியாக யாத்திராகமம் 14:14 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்ய ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றதை நீ ஜஸ்ட் வேடிக்கை பாரு, கர்த்தர் செய்கிறாரு. இன்றைக்கி நீ இந்த புதிய மாதத்தில் சும்மா நீ வேடிக்கை பார்த்தா போதும். நீ ஜபத்தில் கர்த்தருக்குள்ளே சரியாக இருந்தால் நீ பார்த்து கொண்டே இருப்ப, சத்துரு சிதறண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். சிவந்திர சமுத்திரம் தடையாக வந்துச்சு. ஒரு பக்கம் சிவந்திர சமுத்திரம், ஒரு பக்கம் பார்வோன், அவன் ரதம், அவன் சேனை எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்களை பார்த்து நீ யாரை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தரை நோக்கி பாரு. கோலை கையில் எடு, வசனங்களை கையில் எடுங்க, தினதோற வேதத்தை வாசிக்கணும். அதோடு சேர்த்து என்ன சொன்னார்? நீ என்ன பண்ணு, கையை நீ வந்து சமுத்திரத்தின் மேலே நீட்டு. சமுத்திரத்தை நீட்டின உடனே சமுத்திரம் 2 பிளந்தது. 15:3 வாசிக்கும் போது, கர்த்தர் யுத்தத்திலே பராக்கிரம் உள்ள கர்த்தர், யுத்தத்திலே வல்லவர் என்பது அவருடைய நாமம். யெகோவா நிசி நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஜெயம்தான். இந்த மாதத்தில் ஒவ்வொரு காரியம் நமக்கு சக்ஸஸ் தான். தோல்வி என்பதுக்கு அங்கே இடமே இல்லை. ஏன்னா ஜெயத்தின் தேவன் நம்மை ஆயத்தம் படுத்துகிறார். முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாருங்க ஆண்டவரே. கோலியாத்தின் மேலே எனக்கு ஜெயம், பெலிஸ்தியாவின் மேலே எனக்கு ஜெயம், இந்த உலகத்தின் எல்லா காரியத்தின் மேலே எனக்கு ஜெயம். நான் ஜெயம் எடுக்கிறேன். நான் தோற்று போகிறதுக்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள, தோல்விக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். இந்த மாதம் முழுவதும், இந்த 4 வாரமும் புதிய வருடத்தில் பிரவேசிக்கும் போது எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றும் ஆண்டவரே. என் தோல்விகளை ஜெயமாக மாற்றும், என் நிந்தைகளை ஜெயமாக மாற்றும், என்னோட கூட போராடுகிற வல்லமைகளுக்கு மேலே ஜெயம் எடுக்க கிருபித்தார். சத்தத்தை உயர்த்தலாமா? எல்லா காரியங்களும், வேலையில் ஒரு ஜெயம், குடும்பத்தில் ஒரு ஜெயம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ளே என்னை எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, வெள்ளம் போல நிந்தை வரலாம், ஆனால் ஆவியானவர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை இந்த நாளை காண முடியும். ஹல்லேலூயா. எலியா ஒரு ரதம், எலியா ஒரு குதிரை வீரர், எதற்கும் ஆயத்தமாக இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எதெல்லாம் தோத்து போனீங்க சொல்லுங்க, எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்க, எந்த புறஜாதியார் வெட்கப்படுத்தினா என் தலையை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் ரட்சிக்கிறார் என்பதை இன்னைக்கு பார்ப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இல்லம் பொலிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனே கேமியா ஆவியை அளித்தே, வெள்ளம் பொலிந்தை வந்து இறங்கேமியா
ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரிய